கமிங் டு ஹூக் ஸ்டெப், எப்ப இருந்து இந்த ஹூக் ஸ்டெப்கான ப்ரையாரிட்டியும் அதோட டிமாண்ட்ஸும் வந்து ஜாஸ்தியா இருந்ததுன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சதா? இல்ல இந்த ஹுக் ஸ்டெப்புங்கிறது வந்து முன்னாடி வந்து சிக்னேச்சர் ஸ்டெப்னு ஒரு பேர்ல இருந்தது. அது ஹுக் ஸ்டெப்புக்கும் சிக்னேச்சருக்கு இப்ப நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, ஒரு பல்லவியில ரிப்பீட்டடா பல்லவிங்கிற வந்து ஒரு சாங்கோட ஆரம்பத்துல வர ஒரு லைன் வைங்களேன். இப்ப அது வந்து இன் பிட்வீன்ல வந்து என்ன ஆகும், முன்னாடி வந்து அந்த பல்லவி வரும், அப்புறம் அணு பல்லவின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ஒரு லென்த் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் சரணம், இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் நம்ம கொரியோகிராஃபியே பண்ணுவோம். இது கொஞ்சம் காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பல்லவிக்கு வந்து ரிப்பீட்டட் பல்லவியே வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, பல்லவிக்கு ஒரு ஸ்டெப் போட்டு ரிப்பீட்டட் பல்லவிக்கு அதே ஸ்டெப் ரிப்பீட் பண்ணுவாங்க. அது வந்து சிக்னேச்சர் ஸ்டெப். ஒரே மாதிரி அது வந்து ஒரு 3 இடத்துல, இப்ப பல்லவி தான் வந்து 4 இடத்துல 5 இடத்துல அந்த மாதிரி வரும். முன்னாடி சாங்ஸ்ல எல்லாம் சொல்றேன், 90s எல்லாம் கரெக்ட். அப்போ அந்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, அந்த பல்லவிக்கு அதே ஸ்டெப் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏன்னா அது ரெஜிஸ்டர் ஆகணும்ன்றதுக்காக.